نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيكم رسولا من أنفسهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم جعلت أمتي خير الأمم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் மஜ்லிஸில் நிறைவாக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய திருச்சி திருவெரும்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட உலமா பெருமக்கள் மற்றும் ஹயாத்துல் இஸ்லாம் பள்ளிவாசலுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற மௌலானா மௌலவி முகமது தாவூத் ஹஜரத் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு முன்னால் அழகான உரையை பேசி நிறைவுபடுத்தி இருக்கிற மௌலானா ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்து ஹஜரத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வீட்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மஸ்ஜிதினுடைய பொறுப்புதாரிகள், கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்கள், வருகை இருந்திருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம், உலகத்தின் உத்தமர், மனிதருள் மாணிக்கம், 200 கோடி முஸ்லிம்களின் உயிர் துடிப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது மீலாது விழாவில் அல்லாஹ் நம்மை எல்லாம் பங்கெடுக்க வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்களையும் வந்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இங்கே தலைப்பு, 2 தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மாணவியின் மாண்புகள் என்று பேசினார்கள். அதற்கு சரியாய் பொருத்தமாய் மாண்பு பெற்ற பெருமானால் நாம் பெற்ற மாண்புகள் என்னென்ன, உத்தம நபியால் இந்த உம்மத்து பெற்ற உபகாரங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்பும் அவர்களை பின்பற்றுகிற நம்முடைய உம்மத்துகள் பெற்றிருக்கக்கூடிய மாண்புகளும் என்று ஒரு அருமையான 2ம் சேர்ந்தால் போல ஒரு தலைப்பு. எனக்கு இங்கே முடிப்பதற்கு டயம் சொல்லி இருக்கிறாங்க. தலைவர் இஷா 12 மணி ஆனாலும் பரவாயில்ல நடத்திடலான்னு இருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. டயம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த டயத்துல இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு, அன்பானவர்களே, வரலாற்றில் முழுமை பெற்ற ஒரு தலைவர், வரலாறு முழுவதும் முழுமையாய் பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு தலைவர், எல்லா மாண்புகளையும் தனக்குள் அல்லாஹுவால் நிரப்ப பெற்ற ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எனக்கு முன்னால் பேசிய போது சொன்னது போல் எந்த தலைவர்களுக்கும் அப்படி மாண்புகளை அல்லாஹ் கொடுத்தானா என்று தெரியாது. வாழுகிற போதும் வாழ்ந்ததற்கு பிறகும் மதிப்பு குறையாத, மறக்க முடியாத, நம் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்து விட்ட உயிர் துடிப்பாய்
நமது தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். வரலாற்றில் முழுமை பெற்ற ஒரு தலைவர். நாம் யோசித்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனைத்து அசைவுகளையும் இந்த உலகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் என்றாலும் வரலாற்றை ஆய்வு செய்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் 22,330 நாட்கள் 6 மணி நேரம் உலகத்தில் வாழ்ந்த ஒரு உத்தமர். அவர் வாழ்க்கையில அழுத பொழுதுகள் எத்தனை, அவர் எத்தனை இடங்களிலே சிரித்தார், கடவாய் பற்கள் சிரித்த பொழுதுகளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு யாரெல்லாம் ஒட்டகத்திலே ஒட்டி கொண்டு ஒன்றட பயணித்தார்கள், அத்தனையும் இந்த உலகத்தின் வரலாற்று பதிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே வந்து அமர்ந்த குழந்தைகளுக்கு தனி வரலாறு. 51 குழந்தைகள். ஹஜ்ரத் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த குழந்தையிலே ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மடியிலே உட்கார வைத்து பெயர் வைத்தார்கள் என்கிற பதிவெல்லாம் வருகிறது. ஒரு குழந்தையினுடைய வரலாற்று பதிவு ஆச்சரியம் என்னவென்றால், பெருமானார் மடியிலே வந்து உட்கார்ந்த குழந்தைகள் 51 குழந்தைகள். அந்த 51 குழந்தைகளுக்கும் தனித்தனி வரலாறு உண்டு. நாம் யோசித்து பார்க்கிறோம், பெருமானாரோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் வரலாற்றுக்குள்ளே அவர்கள் வாழுகிற மனிதர்களாக போய்விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாண்புகளும் மரியாதையும் அப்படி. உலகத்தில் எல்லா நபிமார்களும் இதற்கு முன்னால் சொன்னார்களே, தலைவர் சொன்னாரே, முன்னாள் நபிமார்கள் ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார்கள். இந்த வார்த்தை எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தி போகும். மூசா ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார்கள் சொல்லலாம். ஈசா ஒரு காலத்தில் நபியாக இருந்தார்கள் சொல்லலாம். எல்லா நபிமார்களும் முன்னாள் நபிமார்கள். நம்ம வழக்கு வட்டாரத்துல இந்த எக்ஸ்ங்கிற வார்த்தை சொல்லுவோம். ஒரு தலைவர் பொறுப்புல இருந்துட்டு அவர் வேற தலைவர் வந்துட்டாருன்னா அவர் முன்னாள் தலைவர், எக்ஸ் தலைவர்னு சொல்லுவோம், எக்ஸ் எம்எல்ஏ. எல்லா பொறுப்புக்கும் இந்த எக்ஸ் என்கிற வார்த்தை, முன்னால் ஒரு காலத்தில் இருந்தார், பொறுப்பில வகித்தார் என்கிற வார்த்தை. உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் இந்த எக்ஸ் என்கிற வார்த்தை பொருந்தி போகும். மூசா ஒரு காலத்தில் எக்ஸ் நபி, ஈசா ஒரு காலத்தில் எக்ஸ் நபியாக இருந்தவர். எல்லா நபிமார்களும் முன்னால் வாழ்ந்த நபி. இந்த வார்த்தை பொருந்தாத உலகத்தில் ஒரு தலைவர், அது நம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார்கள் என்று எல்லா நபிமார்களோடும் பெருமானாரை பொருத்தி பார்க்க முடியாது. ஒருவர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார், அந்த கலிமாவை அல்லாஹ் அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள், இருந்தார்கள் என்று ஒருவன் பாஸ்டன்ஸிலே இறந்த காலத்தில் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் செல்லுபடியாகாது, மீண்டும் கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். இருந்தார்கள் என்று ஒரு காலத்தின் நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சேர்க்க முடியாது. அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், கியாமத்து வரைக்கும் கலிமா அப்படித்தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெரும் மாண்புகளில் ஒன்று, அல்லாஹ் அப்படி அந்த பெருமானாருக்கு அந்த தலைமை பீடத்தை வைத்திருக்கிறான். இவர் வாழும் நபி, வாழுகிற நபி, எல்லா காலமும் இவர்தான் நபி. நாம் இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாண்புகளை பற்றி பேசுகிற இதே நேரத்தில் அந்த பெருமானாரை, உலகத்தில் மாண்பு கொண்ட அந்த பெரும் தலைவரை நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் ஏற்றுக்கொண்டதால் இந்த உம்மத்து பெற்றிருக்கிற பெரும் வாக்கியங்கள். அல்லாஹு அக்பர். கிதாபுகளில் எழுதி கொடுக்கிறார்கள், பெருமானாரை நாம் பெற்றதால் இந்த உம்மத்து பெற்ற உபகாரங்கள் மட்டும் சுமார் 700க்கும் மேல். 700க்கும் மேல். அந்த 700யுமே இங்க சொன்னோம்னா தலைவர் சொன்ன மாதிரி இஷா 12 மணி ஆகும். ஆமா, அதாவது இந்த தமிழ்ல ஒரு பதமொழி சொல்லுவாங்க இல்லையா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். நாருக்கு தனி மரியாதை கிடையாது, மனமும் கிடையாது. பூவோட சேர்ந்து கட்டி உதிர்ந்ததற்கு பிறகு நாரை எடுத்து போர்த்து பார்த்தால் நாரும் பூவினுடைய வாசம் வீசும். அதே போலத்தான் பெருமானாரோடு சேர்ந்த இந்த உம்மத்து மனம் பெற்றுக்கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் பரப்பக்கூடிய தலைவர், அவரோடு சேருவதால் இந்த உம்மத்து அப்படி பாக்கியங்களை பெற்றுக்கொண்டது.
நாம் யோசித்து பார்க்கிறோம், வரலாற்று வழி நெடுகிலேயும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு மாண்புகளை கொடுத்திருக்கிறார். திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வரவை குறித்து இப்படி ஒரு ஆயத்து உண்டு. லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் முஃமின்களுக்கு இந்த உம்மத்திற்கு பெரும் உபகாரம் செய்து விட்டான். மன் என்றால் அரபியிலே பெரும் உபகாரம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பெரும் உபகாரம் செய்து விட்டான். என்ன உபகாரம் தெரியுமா? இது பஅஸஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுக்குள்ள ஒரு தூதரை உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நபியாக ரசூலாக தந்து உங்களுக்கு அவன் பெரும் உபகாரம் செய்து விட்டான். எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு இப்படி வார்த்தை வரல. எந்த நபிமார்களை பின்பற்றக்கூடிய உம்மத்துக்கு அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. இந்த நபியால் நீங்கள் பெரிய உபகாரம் பெற்று விட்டீர்கள், பெரும் பாக்கியம் பெற்றீர்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது குர்ஆனிலே. மன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கு வானத்திலிருந்து உணவு வந்தது இல்லையா, அதற்கு மன்னவ சல்வா என்று பெயர். வானத்தினுடைய உணவுக்கு மண் உபகாரம், அல்லாஹ் தந்திருக்கிற உணவுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் மன்னவ சல்வா. எழுதுவார்கள், ஈசாவுடைய கூட்டத்தாருக்கு வானத்திலிருந்து மண் என்கிற உணவு வந்தது, இந்த உம்மத்திற்கு மண் என்கிற உங்களின் உணர்வாய் ஒரு நபி வந்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தன் கஷ்டமாக நினைத்துக் கொள்கிற, உங்களுடைய எல்லா விதமான அசைவுகளிலும் அவர் மகிழ்ச்சி பெறுகிற உணர்வை பெற்றிருக்கிற ஒரு நபியாய் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைத்திருக்கிறான். உலகத்தில் அவர் ரஹ்மத், அவர் உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வரவால் நாம் பெற்றிருக்கிற பாக்கியம் உலகத்தில் எல்லா உம்மத்தை விடவும் இந்த உம்மத்து சிறந்த உம்மத். ஸஹீஹுல் புகாரியிலே சவாபுல் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்திற்கு உண்டான நற்கூலிகள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனி தலைப்பிலே பதிவு செய்வார்கள். புகாரியிலே 2268வது ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் உட்கார வைத்து விலக்கி சொல்வார்கள். ஒரு முதலாளி ஒரு கூட்டத்தை அழைக்கிறார், வேலையாட்களை அழைக்கிறார். காலை ஃபஜ்ரில இருந்து மதியம் லுகர் வரைக்கும் வேலை கொடுக்கிறார். ஃபஜ்ரில இருந்து லுகர் வரைக்கும் அந்த முதலாளி வேலை கொடுக்கிறார். அந்த கூட்டம் வேலை செய்கிறது. வேலை செய்து முடித்தவுடன் ஒரு கீராத், ஒரு குவியல் கூலியாக கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது லுகரில இருந்து அசர் வரைக்கும் வேலை செய்வதற்கு இன்னொரு கூட்டத்தை இந்த முதலாளி அழைக்கிறார். அந்த கூட்டமும் வந்தது, வேலை செய்தது. அந்த கூட்டத்திற்கும் வேலை முடிந்தவுடன் ஒரு கீராத், ஒரு குவியல் கூலி. இன்னொரு கூட்டத்தை அந்த முதலாளி அழைக்கிறார். அசரில இருந்து மகரிபு வரை, அசரில இருந்து மகரிபு வரை வேலை. அந்த தொழிலாளர்களும் வேலை செய்தார்கள். வேலை முடிந்தவுடன் 2 குவியல் கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை விளக்குவார்கள். ஃபஜ்ரிலிருந்து லுகர் வரைக்கும் வேலை செய்து கூலி பெற்றதுதான் மூசாவும் மூசாவை சார்ந்த உம்மத்தும். நீண்ட வேலையில் ஒரு குவியல் கூலி. லுகரிலிருந்து அசர் வரைக்கும் நீண்ட வேலை செய்து கூலி பெற்றது அது ஈசாவும் ஈசாவுடைய உம்மத்தும், அவர்களுக்கும் ஒரு குவியல் கூலி. இந்த அசரிலிருந்து மகரிபு வரை வேலை செய்து சுருங்கி அந்த நேரத்தில் 2 குவியல் கூலியாக பெற்றதுதான் அது உம்மத்தான நீங்கள், என்னுடைய உம்மத்தான நீங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அசரில இருந்து மகரிபு வரைதான் நமக்கு வேலை. ஆனால் கூலி என்ன தெரியுமா? முன்னால் வாழ்ந்த எல்லா உம்மத்துக்களும் உம்மத்தை சேர்ந்த நபிமார்களும் பெற முடியாத கூலிகளை எல்லாம் இந்த உம்மத்து சத்த நேரத்தில், சிறிய நேரத்திலே இந்த உம்மத்து பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களை, நாம் யோசித்து பார்க்கிறோம். அசர்ல இருந்து மகரிபு வரை, இன்னைக்குன்னா அசர் டு மகரிபு ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுற டைம் தான் இல்லையா? அசர் முடிச்சிட்டு ஒரு டீ குடிக்கிறாரு, மகரிபுக்கு பாங்க சொல்லிடுறாங்க. ஒரு குறுகிய நேரம். அந்த குறுகிய நேரத்தில் 2 குவியல் கூலி என்று சொன்னால் இந்த உம்மத்து வாழுகிற வாழ்க்கை குறைவு. ஆனால் அது பெற்றிருக்கிற அமல்கள், அது பெற்றிருக்கக்கூடிய கூலி என்பது கௌம் என்கிற வார்த்தையை தான் குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த உம்மத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது கௌம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு மரியாதை அது. நாம் யோசிக்கிறோம், குர்ஆனிலே அல்லாஹ் என்னென்னமோ பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். யா மூசா என்று கூப்பிடுகிறான், ஐயா இப்ராஹிம் என்று கூப்பிடுகிறான். அரபியிலே யா என்று சொன்னால் அழைப்பது, மூசாவே ஈசாவே என்று அழைப்பது. நபிமார்களை எல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்ட குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை யா முஹம்மது என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. நீங்கள் குர்ஆன் முழுவதிலும் போய் பாருங்கள், எப்படி கூப்பிடுகிறான்? யா அய்யுஹன் நபி, நபியே. யா அய்யுஹல் ரசூல், ரசூலே. யா அய்யுஹல் முஸம்மில், வகையின் கனம் தாங்காமல் போர்வை போர்த்திருப்பவரே. அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட சிறப்பு பெயர்களை சொல்லித்தான் அல்லாஹ் அழைக்கிறான். எந்த இடத்திலையும் யா முஹம்மத் அல்லாஹ் அழைச்சிருக்க முடியும், அழைக்கல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அப்படி வகையை இறக்கி இருந்தால் இந்த உம்மத்து குர்ஆனிலே ஓதுவதன் மூலம் அதுவும் யா முஹம்மது என்று ஓதும், குர்ஆனிலே ஓதும். அவர்கள் ஓதுகிற போது அப்படி பேசுவார்கள். ஆகவே இந்த உம்மத்து வாயில இருந்து பெருமானாருடைய பெயர் அழைப்பு பெயராக கூட வரக்கூடாது என்பதை அல்லாஹ் அவ்வளவு மரியாதை காட்டியவன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்தால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அப்படி பெயர் வைத்தான். கௌம் என்கிற பெயர் இந்த உம்மத்திற்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்கப்பட்ட வசனங்களில் குன்தும் கைர உம்மத்தின் என்றுதான் வருகிறது. வெளிப்பட்ட சமுதாயங்களிலேயே உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களில் வந்த அத்தனை கௌமுகளிலும் மிக சிறப்பான உம்மத் என்பது நீங்கள் மட்டும்தான் என்பது குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற பெயர் கைருல் உம்மம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சிறந்த சமூகம் என்று பெயர் வைத்திருக்கிறான். நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த உம்மத்திற்குண்டான நிறைய சிறப்பம்சங்களில் நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். முதலில் இந்த உம்மத் என்கிற பெயர் நமக்கான சிறப்பு பெயர். இரண்டாவது, இந்த உம்மத்திற்கு நீண்ட காலம் இல்லை, நீண்ட ஆயுள் இல்லை, நீண்ட ஆரோக்கியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கால நேரங்களிலே பரக்கத் இல்லை, மிக வேகமாக போய் கொண்டிருக்கிற காலத்தில். ஆனால் இந்த உம்மத்திற்கு எல்லாமே மைனஸ் பாயிண்ட். ஒரு காலத்திலே 1000 வருடம் வாழ்ந்தார்கள், 900 வருடம் வாழ்ந்தார்கள். ஆயுள்களில் கூட்டி கொடுத்தான். நபிமார்கள் நூற்றாண்டுகள் வாழ்ந்தார்கள், உம்மத்துக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு நமக்கெல்லாம் தெரியும், 40-50 வயசு தாண்டிட்டாவே அவருக்கு சில்வர் ஜூப்ளி இல்லையா? ரொம்ப குறைந்த ஆயுள். நம்மளே சொல்றோம் இல்லையா, மவுத் அறிவிப்பு, என்னப்பா வயசு? 25. ஐயோ, சின்ன வயசுல மவுத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே 35, வாழ வேண்டிய வயசு இருந்திருக்கலாம், மவுத்தா போயிட்டாரு. இதுவே 55, போக வேண்டியதான். இவர் இந்த என்ன செய்ய போறாரு, 55 வாழ்ந்துட்டாருல்ல. இந்த உம்மத்தை அப்படி தேர்த்துக்குது. ஒரு 50-60 வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதுக்கு என்ன, அவர் வயசு வாழ்ந்துட்டார்ல அப்படின்னு நம்மளாவே சமாதானம் ஆகிக்கிறோம். ஏன்னா இந்த உம்மத்தினுடைய ஒரு கடைநிலை ஆயுள் என்பது பெருமானார் சொன்ன மாதிரி அமார் உம்மத்தி மாமையின சித்தூன வசபோன், 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்னுடைய பெரும்பான்மையான உம்மத்தின் ஆயுள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு தானே. இந்த உம்மத்தினுடைய பெரும்பான்மை வயசு 60 அல்லது 70. மருகும் அல்லாமா கலீல் கீரனுடைய திண்டுக்கல்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த 70 வயசுங்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிற உம்மத்தினுடைய வயசு. அதுக்கு தாண்டிடுச்சுன்னா குறை சொல்லக்கூடாதான். ஒருத்தர் 75 வயசு 80 வயசு வந்துட்டாருன்னா மொட்டி வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இந்த உம்மத்துடைய போனஸ் வயசுக்கு வந்துருச்சு. அது அசல் வயசு 60. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுன்னா புலம்பிக்கிறலாம். 60 தாண்டிடுச்சுன்னா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு தான் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த உம்மத்தினுடைய போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு மொட்டி வலிங்க அஜரத்து, அப்படியே தூங்கவே முடியல அப்படின்ட்டு. வயசு எத்தனைன்னு கேட்டாரா அஜரத்து? 70. இந்த வயசுல உனக்கு மொட்டியே இருக்கக்கூடாது, வலிக்கு தானே வருது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த உம்மத்தினுடைய வயசும் வாழ்வும் அவ்வளவு. இந்த உம்மத்தினுடைய வயசு அவ்வளவுதான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், இந்த உம்மத்திற்குண்டான என்ன மைனஸ், எல்லாம் மைனஸ், என்ன பிளஸ்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தலைவர் என்பதை தவிர்த்து வேற எதுவும் நமக்கு பிளஸ் என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் பெற்றிருக்கிற பாக்கியத்தால் பி அக்ரமல் ருஸ்லி குன்னா அக்ரமல் உம்மம்,
கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம் தலைவராக பெற்றதால் இந்த உம்மத் இருக்கிற உம்மத்திலேயே சங்கையான உம்மத்தாக நாம ஆகிவிட்டோம். இது கஸீதத்துல் புர்தாவில் வரக்கூடிய வாசகம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கழித்தால் வரவு என்பது எதுவும் இல்லை. அதே போல் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அழைப்பான். அந்த நபிமார்களோடு அந்த கௌமுகள் வருவார்கள். குர்ஆனிலே இந்த ஆயத்து வருகிறது, யௌம நதுஉ குல்லு உனாஸின் பிஇமாமிஹிம். அவர்கள் சார்ந்திருக்கிற நபிமார்களோடு அந்த உம்மத்துக்கள் அழைக்கப்படும். மூசாவும் மூசாவுடைய உம்மத்தும் வருவார்கள். தாவூதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தும் அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு நபிமார்களின் பெயர் சொல்லி சொல்லி கௌமுகளை அழைக்கிற இறைவன், நாம் பெற்றிருக்கிற பெரும் பேரு, பெரும் பாக்கியம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தும் வருக என்று அந்த பெருமானாருடைய அந்த பெயரோடு நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன சிறப்பு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நஹ்னுல் ஆகிரூன் வ நஹ்னுல் சாபிகூன யௌமுல் கியாமா. வந்த வரிசையில் தான் நான் கடைசி நபி. நபிமார்களில் பூமிக்கு வந்த வரிசையில் தான் நான் கடைசி நபி. மறுமையில் அழைக்கப்படுகிற போது என்னையும் என் உம்மத்தையும் தான் அல்லாஹ் முதலில் அழைப்பான். சீனியாரிட்டி பற்றி சின்சியாரிட்டி பற்றி அழைக்கிறதா இருந்தா ஆதமுடைய உம்மத்தும் வருகன்னு சொல்லணும். எல்லாத்தையும் அல்லாஹ் தால லிஸ்ட் வச்சிருப்பான் இல்லையா? இப்படி வச்சிருக்கிற லிஸ்ட் நாளைக்கு மறுமையில இப்படி திருப்பி புடிச்சிருவான் போல இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தும் வருக. முதல் வருகை நாளை மறுமையில் நம்மை அழைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்து நாளை மறுமையிலே வந்தவுடன் விசாரணை முடியும், நேர சொர்க்கத்திற்கு போகும். இந்த உம்மத்துல கடைசியா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? ஹதீஸ்கள்ல சில விஷயங்களை எழுதிட்டு வர்றப்ப சில பின்குறிப்புகள்ல இந்த விஷயத்தையும் எழுதுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் உடைய கூட்டமும் இன்னைக்கு வரைக்கும் கபூர்ல காத்துட்டு இருக்கு. எதுக்குங்க? கியாமத்துக்கு. எல்லா நபிமார்களும் கபூரில காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்து கடைசியா வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வந்ததே கியாமத்தின் அடையாளம். நானும் கியாமத்தும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். நிறைய ஹதீஸ் அப்படி வருது. நான் வந்திருப்பதே உலகத்தினுடைய முடிவை நான் காட்டுவதற்கு தான் வந்திருக்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு நாம் வருகிறோம். நாம் வந்ததற்கு பிறகு நமக்கு இனி உம்மத்து கிடையாது, வேதம் கிடையாது, எந்த ரசூலும் பூமிக்கு வரமாட்டார்கள். இந்த உம்மத்து மௌத்தாகி அடங்கும். அடங்கியவுடன் கியாமத்து. எந்திரிச்சதுக்கு பின்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடையாது. வந்த உடனேயே நம்முடைய அமல்கள் விசாரிக்கப்பட்டு உடனடியாக சொர்க்கம். இந்த உம்மத்து நீண்ட காலம் கபரில காத்தும் கொண்டிருக்காது, மறுமையின் வரிசையில் வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்று கொண்டும் இருக்காது. இந்த உம்மத்திற்கு பெருமானாரால் கிடைத்த பெரும் பாக்கியம். பொதுவாக வந்த உடனே வேலை முடிஞ்சுன்னா ரொம்ப அது ஒரு சுகம் தெரியுமா? நீங்க போன உடனே உங்க ட்ரெயின் கரெக்டா நிக்குது, ஏறி உட்கார்ந்தீங்க, உட்கார்ந்த உடனே கிளம்புது. ஒரு நிக்காவுக்கு வர்றீங்க, வந்த உடனே கரெக்டா பயான் நடக்குது, அல்லது கரெக்டா குத்பா ஓதுறாங்க, ஓதுன உடனே சாப்பாடு, சாப்பிட்ட உடனே போறோம் பஸ், அப்படி ஏறி உட்கார்ந்துருந்து வீட்டு வாசல்ல இறங்குறோம். பொதுவாக எந்த ஒரு வேலையுமே ஒரு லேட் பண்ணாம போன உடனே நடக்குதுன்னு சொன்னாலே அது ஒரு சுகம். இந்த சுகத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். இந்த உம்மத்து கியாமத்துக்காக வெயிட் பண்ணியும் படுத்திருக்காது, கியாமத்துல வெயிட் பண்ணி நின்று கொண்டும் இருக்காது. கியாமன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பல்வேறு காரணங்கள்ல இது ஒரு காரணம். கியாமத்தில் நின்றுட்டு தான் இருக்கணும். அங்க யாருக்கு இப்படி சேர் எல்லாம் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. நிற்கிற நாள் என்று அதற்கு பெயர், உறுதியாக நடக்கிற நாள் என்று பெயர். கியாம் காம், அது நின்றுகிட்டே தான் இருக்கணுமா. சில பேர்களுக்கு அல்லாஹ் உட்காருவதற்கு இடம் தருவான், சில பேருக்கு நிழல் கொடுப்பான், சில பேருக்கு நிற்பதற்கு வைப்பான், பல வருஷங்கள் நிற்பார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு அப்படி ஒரு எந்த விதத்திலையும் நோவினை நடக்காது. காரணம், அவர் என்னை உம்மத்தாக, என்னை தலைவராக பெற்றிருப்பதால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பெரும் பேரு இந்த உம்மத்திற்கு எல்லாம் உடனடியாக நடந்து விடும். இன்னொரு பார்வையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால இந்த உம்மத்து பெற்றிருக்கிற பெரும் பாக்கியங்கள்ல சட்டமெல்லாம் தளர்வு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் முன்னாடி உம்மத்திற்கு என்னென்ன சட்டங்களை எல்லாம் இதை செய்யணும்னு சொல்லியிருந்தானோ அதையெல்லாம் இந்த உம்மத்திற்கு தளர்வு காட்டுகிறான். ஒரு காலத்தில் எல்லா நபிமார்களுக்கும் பள்ளி எங்கே கட்டப்பட வேண்டும் என்பது அந்த இடத்திலே தான் குறிக்கப்படும். அது மலையாக இருந்தாலும் செதுக்கி பள்ளிவாசல் கட்ட வேண்டும். பள்ளியில தான் அவங்க தொழுகணும்.
வீட்டுல தொழுதா தொழுக கூடாது. எல்லா உம்மத்திற்கும் எங்கு இறை வழிபாடு சாலை நிறுவப்பட்டிருக்கிறதோ, பள்ளி இருக்கிறதோ, அங்கு போய்தான் தொழுக வேண்டும். ஆனால் இந்த உம்மத்திற்கு மஸ்ஜிதா, நீங்கள் பூமி முழுவதும் உங்களுக்கு பள்ளி வாசல். பள்ளிக்கு வர முடியல, பயணத்தில் இருக்கிறாரா, அவர் விமானத்திலே தொழுகலாம், ரயிலிலே தொழுகலாம், பாலைவன பூமியிலே தொழுகலாம். உலகத்தின் எந்த இடத்திலேயும் ஒரு முஸ்லீம் முஸல்லா விரிக்க முடியும். இந்த சட்டம் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான். இதற்கு முன்னால் மூசாவுடைய கூட்டத்திற்கு அப்படி ஒரு சட்டம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் யோசித்து பார்க்கிறோம், ஒது செய்கிறோம் இல்லையா தண்ணீரிலே. எல்லா உம்மத்தும் எல்லா கவுமும் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஇலத்தில் அர்லு தஹூரா, இந்த மண் என் உம்மத்திற்கு சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவிற்கு நோயால் ஒருவர் இருந்தால் இப்போது அவர் மண்ணை கொண்டு தயம்மம் செய்து அந்த தயம்மத்தின் மூலம் அவர் தொழுகை நடத்தலாம். தயம்மத்தின் சட்டம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகிறாருன்னா அந்த தயம்ம செஞ்சுட்டு தொழுகணும். திரும்ப குரான் ஓதுறாருன்னா அதுக்கு தனியா தயமம் செய்யணும். ஒரு தயமும் ஒரு அமல் மட்டும்தான், ஒதுவை போல அல்ல. ஒருவர் குரான் ஓதி விட்டார், தொழுக போகிறார், திரும்ப தயமம் செய்ய வேண்டும். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், இந்த மண்ணை கொண்டு சுத்தப்படுத்துகிற ஒரு தன்மை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். காரணம், என் உம்மத்தை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது என்பது அல்லாஹ்விற்கு முன்னால் பெருமானார் வைத்த கோரிக்கை. நாம் நின்று தொழுகிறோமே சப்பு, கசுஃபுல் மலாயிகா, நீங்கள் தொழக்கூடிய சப்பின் வரிசை என்பது வானத்தில் மலக்குகள் வழங்கக்கூடிய வரிசையை போல அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு இந்த சப்பை கொடுத்தான். ஹதீஸ்ல வருது, நாளைக்கு மறுமையில எல்லா உம்மத்தும் நிக்கிற சப்பு இருக்கு பாத்தீங்களா, ஹதீஸ்ல மொத்த சப்பே 120 தான். 120 காபாவுல ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்குது இல்லைங்க. அந்த அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துல 120 சப்பு நிக்குமா. அப்ப அந்த சப்பு, ஒரு சப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கங்க. அப்ப 1,00,000 சிலர் நபிமார்களும் அந்த கூட்டமும் சேர்ந்து நிக்குதுன்னு சொன்னா மொத்தம் 120 சப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த 120ல 80 சப்பு நான் என் உம்மத்தும்டாங்க. 80 சப்பு. அந்த முதல் சப்பு 80 சப்பும் தான் முதலிலே விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு போகும். நான் ஷஃபாஅத் செய்வேன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அவர்களால் கிடைத்த பாக்கியங்கள் குறித்து ஹதீஸில் இருக்கிறது. நாம் இன்னமும் சொல்லலாம். பொதுவாகவே ஒரு கூட்டத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு, அதாவது எந்த நபியா இருக்கட்டுமே, ஒரு மூசாவோ அது ஈசா அலைஹிஸ்ஸலாமோ, அவர்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அந்த பின்பற்றக்கூடிய உம்மத்துக்கு. ஒரு சட்டம் வருதுன்னு சொன்னா அந்த சட்டத்தை அமல்படுத்துறவர் நபிமார்கள். அது அவங்களுக்கும் கட்டுப்பட்டது, அந்த உம்மத்துக்கும் கட்டுப்பட்டது. விசித்திரம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய சிரமம் காரணமாக நிறைய சட்டங்களை தனக்கு பரலாக்கி கொண்டார்கள். என் உம்மத்துக்கு யா அல்லாஹ் அதை கடமையாக்கிறாதா, அதை நான் எனக்கு பரலாக்கிக்கிறேன். லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இந்த குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் நான் மிஸ்வாக்கு செய்வதை என் உம்மத்திற்கு கடமையாக்கி இருப்பேன். ஆனால் என்னுடைய உம்மத்தினுடைய கஷ்டத்தை கவனத்திலே வைத்து மிஸ்வாக்கை எனக்கு பரலாக்கி கொண்டேன், என் உம்மத்துக்கு அதை சுன்னத்தாக்கி இருக்கிறேன். சொல்வது யார் தெரியுமா, தனக்கு பரலாக வைத்திருக்கிற பெருமானார். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் மிஸ்வாக்கு போடுவது பர்து என்று சொன்னால் மிஸ்வாக்கு இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடாது. நாம் யோசித்து பார்க்கிறோம், மிஸ்வாக்கு போட்டுத்தான் தொழ வேண்டும் என்கிற சட்டம் இருந்திருந்தால் நமக்கு அது ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. வீட்டுல வச்சுட்டு வந்துடுவாரு, திரும்ப பள்ளிவாசல் இருந்து திரும்ப வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும், அல்லது ஏதாவது கடையில போய் வாங்கிட்டு வரணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு போடாமல் தொழ மாட்டார்கள், அவர்களுக்கு பர்து. ஏகப்பட்ட சட்டங்கள் தனக்கு பரலாக்கினார்கள். என் உம்மத்திற்கு சுன்னத்தாக இருக்கட்டும், முடிந்தால் அதை பின்பற்றட்டும், மறந்து விட்டால் விட்டு விடட்டும், ஞாபகம் வந்தால் அதை எடுத்து செய்யட்டும், அது என்னுடைய சுன்னத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தஹஜ்ஜத் பெருமானாருக்கு ஃபர்து. தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு தொழுகிறது பெருமானாருக்கு ஃபர்து. நமக்கு சுன்னத்து, நமக்கு நமக்கு நஃபில். இந்த உம்மத்து எழுந்து தொழுந்தால் சிறப்பு, தொழாமல் தூங்கிவிட்டால் குற்றம் இல்லை. இந்த நிறைய உம்மத்து ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. தஹஜ்ஜத்தும் கடமைன்னு சொன்னா ஒரு வயது எங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலை முதல் வேலை எழக்கூடிய நேரம் 2:30 மணி. 2:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. நம்ம புரிஞ்சுற மாதிரி இருந்துச்சு, 2:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. இந்த உம்மத்து படுக்கிறதே 2:30 மணிக்கு தான். ஃபுல்லா டிவி கேமு எல்லாம் முடிச்சுட்டு
2:30 மணியே கொஞ்சம் சீக்கிரமா தெரியுது இல்லையா? நிறைய இடங்கள் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நவ், தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு மோதினார் சொல்றப்பதான் இந்த உம்மத்து அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாஹியா இந்த துவா ஓடுது. நைட்டு ஃபுல்லா கேமு, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அது இதுன்னு பார்த்து முடிச்சுட்டு இப்போது எங்களுக்கு தொழுகையை விட தூக்கமே சிறந்ததுங்கிற துவா ஓதிட்டு இதுக்கப்படுங்குதுங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், பெருமானார் தஹஜ்ஜத்தை தனக்கு பரவாக்கினார்கள். இந்த உம்மத்திற்கு அதை சுன்னத்தாக நஃபிலாக மேல் மிச்சமாக வைத்தார்கள். இந்த உம்மத்தில் ரசூலுக்கு ஒரு சட்டம், இந்த உம்மத்திற்கு ஒரு சட்டம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? மூசாவுக்கு ஒரு சட்டம், அதை சார்ந்த ஒரு கவுமுக்கு வேறு சட்டம் நீங்கள் படித்தது உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தினுடைய கஷ்ட நிலையை கவனித்து எனக்கு ஃபர்லாக இருக்கட்டும், யா அல்லாஹ் என் உம்மத்தை கஷ்டப்படுத்திடாத. இது எல்லாம் இந்த உம்மத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்து பெற்றிருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். புகாரியில இருக்கிறது. அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவியினுடைய ஒரு மனைவி, அவங்க வீட்டுல தஹஜ்ஜத்துக்காக வேண்டி தொழுகிறாங்க. தொழுகைக்காக வேண்டி தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கூட நானும் தொழுகணும்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல எந்திரிச்சிட்டேன், தக்பீர் கட்டிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினாங்க. தஹஜ்ஜத் தொழுகை முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூரா பக்ரா சூராவை ஆரம்பித்தார்கள். பக்ரா சூரா உங்களுக்கு தெரியும், இருக்கிற சூறாவிலேயே ரொம்ப பெரிய சூரா, 286 வசனம். தராவிக்கு தொழுகையில 3 நாள் தொழுகை வைப்போம் இல்லைங்களா? 20 ரக்காயத்தா கிட்டத்தட்ட ஒரு 3 தராவிக்கு போகும். இவங்க தக்பீர் கட்டினாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, சரி இப்ப முடிச்சிருவாரு, இப்ப முடிச்சிருவாங்க, இப்ப குனிஞ்சிருவாங்க, இதுல முடிச்சிருவாங்க. நின்னு பார்த்த 286 வசனம் முதல் ரக்காயத்துல. குனிந்தேன், முதுகு அப்படியே மலையை தூக்கி வைத்ததை போல. நம்ம இந்த தராவிக்கு தொழுகையிலே பாத்தீங்கன்னா 20 ரக்காயத்தை பிட்டு பிட்டா தொழுகிறதுக்கே முன்னாடி பால் செம்ப வச்சுக்கிட்டு, முன்னாடி தண்ணியை வச்சுக்கிட்டு, அதை குடிச்சு இதை குடிச்சு எப்படியே தொழுகிறோம் வச்சுக்கங்களேன். அப்படியே நிக்க வச்சு 286 வசனத்தை ஓதுனா இடையில அப்பப்ப ஜனாசா தொழுகை நடத்துற மாதிரி இருக்கு நமக்குலாம். தொப்பு தொப்புன்னு கீழே விழுவாங்க. முதல் ரக்காயத்து முடிஞ்சிச்சு. பொதுவாகவே முதல் ரக்காயத்துக்கு பிறகு 2வது ரக்காயத்து சின்னதா தானே ஓதுவோம். பொதுவாக முதல் ரக்காயத்தை விட 2வது ரக்காயத்து சின்னதா ஓதுவாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ரக்காயத்தை ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்னதுங்க, சூரா ஆல இம்ரான் 200 ஆயத்து. அப்ப 286 கவனிச்சு அது சின்ன வசனம் தானே, 200 வசனம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எனக்கு முடியாம என்னுடைய தொழுகையிலிருந்தே நான் வெளியில வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் தொழக்கூடியவர்கள். பெருமானாரை போல நம்ம தொழுக முடியாது, அவர்களை போல வணங்க முடியாது. மஸ்ஜித் நபவியிலே தொழுகை நடத்தப்படுகிறது ஃபஜ்ருடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகிற போது அன்றைக்கு ஆரம்ப காலத்தில் தொழுகை முறையினுடைய சட்டங்களை தெரிவதற்கு பெண்களும் வந்தார்கள். பெண்களுக்கும் தனி பகுதி இருந்தது, பெண்களும் வந்து தொழுதார்கள், குழந்தைகள் வந்தார்கள். பெருமானார் தொழ வைக்கிற போது முதல் ரக்காயத்துல குழு உள்ளாகிறது. நல்லா கவனிக்கணும், நம்ம ஊர் பள்ளிவாசல குழு உள்ளா ஓதணும்னா அஜர்த்து சரியா ஓதணும் விரட்டி விட்டுருவாங்க. இந்த ஃபஜ்ருல குழு உள்ளா ஓதிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்துல சின்ன சூரா ஓதுறாங்க. சீக்கிரமா ஃபஜ்ர் முடிஞ்சது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் தொழுகையை ரொம்ப சாட்டம் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்களே? அப்பதான் பெருமானார் சொன்னார்கள், சமிஅத்து புகா சபியின், ஒரு சிறுவனுடைய ஒரு கை குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை நான் கேட்டேன். அழுகை சத்தத்தை நான் கேட்டேன். அது பாலுக்காக வேண்டி அழுகிறதோ அல்லது தாயை தேடி அழுகிறதோ, அந்த அழுகையின் சத்தத்தால் என் தொழுகையை நான் நீட்டி தொழ முடியவில்லை. என் உம்மத்துக்கு ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்க எனக்கு முடியலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை சாட்டம் ஸ்வீட்டா முடிச்சாங்க. ஹதீஸ்ல அப்படித்தான் இருப்பவர் பின்னால் இருப்பவருடைய நிலைமையை அறிந்து தொழுகை நடத்த வேண்டும். மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு அங்கு தொழுகை நடத்தப்படுகிற போது மஸ்ஜிதே குபா என்று ஒரு பள்ளி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஆரம்பத்திலே கட்டிய பள்ளி. அந்த பள்ளியிலே ஒதுவோடு சுத்தத்தோடு தொழுதால் ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுடைய ஒரு முழுமையான கூலி அந்த 2 ரக்காயத்துக்கு கிடைச்சிரும். அந்த குபாவுடைய பள்ளியிலே தொழுகை நடத்துவதற்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இமாமாக அனுப்பினார்கள். பெருமானார் இருக்கிற போதே இன்னொரு பள்ளிக்கு இமாமாக அனுப்பிய பெருமை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை சாரும். அவர்கள் போய் அங்கே தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்திய காலங்களில் சில வார்த்தைகள் பெருமானாருக்கு வந்தது. யார் ரசூலல்லாஹ், முஆத் ரொம்ப நீட்டி ஓதுறார், நீட்டி பெரிய பெரிய சூரா ஓதுறார், மக்ரிப் தொழுகையெல்லாம் பக்ராவை எடுத்து ஓதுறாரு, எங்களால் நிக்க முடியல என்று பின்னால் இருப்பவர்கள் அவ்வப்போது புகார் கொடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இமாமை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை ஹதீஸ் நூல்களிலே பதிவிருக்கிறது, ஃபத்தானு அன்த யா முஆத், முஆதே நீ என்ன ஃபித்னா செய்கிறாயா,
நீ என்ன குழப்பம் செய்கிறாயா? என் உம்மத்தை நீண்ட நேரம் நிற்க வைத்து தொழுகை நடத்துவதற்கு உண்டான வழிமுறையை உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? பின்னால் வயதானவர்கள் இருப்பார்கள், பின்னால் முடியாதவர்கள் இருப்பார்கள், பிரயாணிகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். இந்த எல்லா நிலைகளையும் கவனித்துத்தானே ஒரு இமாம் அங்கே தொழுகை நடத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இப்படியெல்லாம் சுருக்கி அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் தந்துவிடக் கூடாது என்பதை இமாமாக இருக்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கூப்பிட்டு கண்டித்தார்கள் என்று பார்க்கிற போது இதற்கு பின்னால் பெருமானாருடைய தனிப்பட்ட வணக்கம் என்பது வேறு. இந்த உம்மத்திற்கு இமாமாய் வந்து நிற்கிற போது அந்த உம்மத்தை எந்த காலத்திலே சிரமப்படுத்திடக் கூடாது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இப்படியெல்லாம் ஒரு உம்மத்தினுடைய வணக்கங்களை கூட தளர்வு காட்டுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு உம்மத்து உட்கார்ந்து தொழுது பார்த்திருக்கீங்களாங்க? முடியலனால் நின்றுதான் தொழுகணும். இந்த உம்மத்துக்கு தான் எல்லா சலுகை. உட்கார்ந்து தொழுகலாம், கால் நீட்டிட்டு தொழுகலாம். நீ அடுத்தடுத்து சோபா செட்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துடும் போல இருக்கு, படத்துக்கிட்டு கூட தொழுகலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எப்படியும் தொழுகலாம். ஆக மொத்தத்தில் இந்த உம்மத்திற்கு அப்படியெல்லாம் ஒரு தளர்வுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். ஹதீஸ்ல போய் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது குர்ரத் ஐன், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுங்க? இப்ப முடிச்சிருவேன், இப்ப முடிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சது தொழுகை. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மழை வந்தா தொழுதுருவாங்க, ஊருக்கு போனா தொழுதுருவாங்க, விடிய விடிய தொழுவாங்க, கால் வீங்க வீங்க தொழுவாங்க. நிறைய வரலாறு இருக்கு. தொழுகை ரொம்ப பிடிக்கும். மேராஜ் போயிட்டு வர்றப்ப 50 வக்து அல்லாஹ் கொடுத்தான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு 50 வக்து பெரிய விஷயமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஒரு ஆள்கிட்ட பிடிச்ச விஷயத்த கொடுத்தா இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு தானே கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் திரும்ப திரும்ப போகிறார்கள்? 50 வக்தை வாங்கி கொண்டு திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே 9 தடவைகள் போய் போய் 5ஆக குறைக்கிற வரை போராடி மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொன்னார் இன்னமும் போயிட்டு வந்துருங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. யார் இந்த 5 வக்தையும் தொழுகலையோ அவர் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படட்டும். இது பெருமானாருடைய வார்த்தை. இந்த பயான்ல மெஹராஜ்ல பேசுறப்ப ஒருத்தர் கேட்டார், ஏங்க மூசா சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் திரும்ப போயிட்டு வந்தா ஒரு ஃபஜ்ராவது கட்டாயிருக்கும், லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷான்னு போயிருக்கலாம், போயிருந்தா நல்லா இருக்கும்டாரு. ஏன்னா இந்த உம்மத்துக்கு இந்த 5 பெரிய விஷயமா இருக்கு. நான் எதற்கும் சொல்ல வருகிறேன், இந்த விஷயங்களை எல்லாம் குறைப்பதற்கு பின்னணி இந்த உம்மத்தினுடைய சலுகை, இந்த உம்மத்திற்குண்டான பெரும் பேரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் இந்த உம்மத்து பெரும் வாக்கியத்தை பெற்றிருக்கிறது. அவர்களால் தான் நமக்கு இவ்வளவு சிறப்பு. யாராவது சொன்னார்கள் இல்லையா? டயா வந்துருச்சு, நான் முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஆழ்கடல், பெருமானார் கடலா, ஆழ்கடலில் முத்தெடுக்க உள்ளே குதித்தார்கள். கடல்ல முத்தெடுப்பாங்க இல்லைங்க, பெருமானார் என்கிற ஆழ்கடலில் முத்தெடுப்பதற்காக உள்ளே குதித்தவர்கள் எல்லாம் முத்தெடுக்கவில்லை, அவர்களும் முத்தாகவே மாறி போனார்கள். பெருமானாரோடு சேருகிற எல்லாம் அது முத்தாக மாறி போகிற பெரும் நிந்தை அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம். அதனால் தான் இவ்வளவு பெரும் பேறுகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை, வாழ்வை, வாக்கை முழுமையாக பின்பற்றுகிற பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இன்மையிலேயும் மறுமையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் ஜியாரத்தையும் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு